அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் பாலாஜி பாடி பில்டருங்க. நம்ம கம்பெனியில் இப்போ என்ன வண்டி வேலை முடிச்சிருக்காங்க, 407. அது டாட்டா 510 இருக்கு இல்லைங்களா, முதல்ல 407 சொல்லுவாங்க. அந்த வண்டி இருக்கு இல்லைங்க, அந்த வண்டி இப்போ கம்ப்ளீட்டாக வேலை முடிச்சிருக்காங்க. வண்டி எங்கன்னாங்க, இங்கே ஒட்டஞ்சு தந்தாங்க. நம்ம பட்டறையிலேருந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க மார்க்கெட்டு, காந்தி மார்க்கெட்டு. பெரிய மார்க்கெட்டுங்க, தமிழ்நாட்டிலே 2வது மார்க்கெட்டுங்க. அந்த மார்க்கெட் வண்டி தாங்க. ஏஎஸ்கேன்ற லெட்டரில் ஓடுங்க வண்டி. இவங்க பிரான்ச் எங்கே இருக்குனாங்க, மேட்டுப்பாளையம், ஒட்டஞ்சத்திரமுங்க, அப்புறம் சின்னமனூர், இங்கே 3 இடத்துல இருக்குங்க. அந்த வண்டி ஒரு தோஸ்து 7 2-3 வண்டி வேலை பண்ணியிருக்குங்க. முதல்ல போட்டு பண்ணல ஏஎஸ்கேங்க, அவங்க வண்டி இந்த கம்பெனி வண்டி தாங்க. இப்போ வாங்க இந்த வண்டியோட வேலைகளை பற்றி பார்க்கலாம். அந்த வண்டிக்கு என்னென்னா, நம்ம ஒரு பாடி பில்டராக என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை எல்லாமே பண்ணியிருக்குங்க. பெயிண்டிங் வேலை கிடையாதுங்க. மற்றபடி பாடி வேலை, கேரியல் வேலை, மர்க்காடு, டூல்ஸ் பாக்ஸு, பம்பரு, டோர் கொக்கிங்க, சைடு கொக்கி, சைடு பைப்பு, ஆர்ச், பிளேவுடு, கேரியரு, இதுங்க ஏணி, டோர் கட்டி ஏற்றக்கூடியதுங்க, பின்பக்கம் எழுத்து, வீலுக்கு மர்க்காடு வரும் இல்லைங்க, அந்த மர்க்காடுங்க. அது போக உள்ள கில்னட் சீட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே உள்ள அந்த கேப்பில் ஒரு டூல்ஸ் பெட்டி மாதிரி டூல்ஸ் பாக்ஸுங்க. மற்ற எல்லா வேலையும் பார்த்துருங்க. பாடி வேலைக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ, அதாவது அந்த வேலை எல்லாமே பண்ணியிருக்குங்க. வாங்க என்னென்ன வேலை பற்றி தெளிவாக பார்க்கலாமுங்க. ஃபஸ்ட்டு முன்பகுதி வேலை பார்த்துக்குங்க. கேரியரு, பம்பரு, ஒவ்வொரு வேலையுமே தெளிவாக காமிக்கிறதுங்க. அதாவது சைடு ஆங்கில நெருக்கியே போட்டிருக்குங்க. 407க்கு ஒரு 6 ஆங்கிள் போட்டாலே சரியாக வருமுங்க. டன்னேஜ் கூட ஏற்ற வண்டினால நல்லா ஆங்கிள் நெருக்க கொடுத்து பண்ணியிருக்குங்க. ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க, சைடு பார்க்க அம்சமாகவும் இருக்குங்க. அதுக்காண்டி இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கு. வண்டியோட முன்பகுதி பம்பருங்க, முன்பகுதி பம்பருங்க. உள்ளேருந்து 40 ஆங்கிள் கொடுத்து இந்த பாருங்களேன், இந்த கால் மிதிக்கிற ஆங்கிலுங்க, இந்த லைட்டுக்கான ஹோல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. எல்லா வண்டிக்கும் பண்ணுற வேலைங்க. ஆனால் அந்த வண்டி கிளாம்புகள் மட்டும் மாறுமுங்க. மற்றபடி பம்பர் சைஸ்லாம் ஒன்று தாங்க வரும். சைடு வெள்ளம் பார்த்துக்குங்களேன், சைடு பம்பருங்க, இந்த ஆங்கில், கேரியரு, கேரியர் அமைப்பெல்லாம் பார்த்துக்குங்க. கேரியர் கொக்கி, கேரியர் ஃபிட்டிங்க, அந்த கீழே வைக்கிற பட்டாலும் நல்லா நெருக்கி தாங்க வச்சுருக்கு. நம்ம பார்த்த வண்டியில் அப்படி இன்னும் மோசமாக இருக்காதுங்க, வேலை நெருக்கி தாங்க வச்சுருப்போம். அது போக ஒரு சில நம்ம கஸ்டமருக்கு கேட்டதை ஒரு சின்ன சின்ன தேவைக்காண்டி கேட்டாங்கன்னா அது மாதிரி சேர்த்து பண்ணி கொடுத்துருவோங்க. எத்தனையோ வேலையில் சேர்த்துக்கிறது கேட்குறாங்க இல்லைங்க. சைடு வெள்ளம் பார்த்துக்குங்க. ஏணி, ஆர்ச்சுக்கு வந்து 16 பிளே விடுங்க, இந்த போட்டு இல்லைங்களா, இது இந்த பிள்ளை விடுங்க. பிரேம் வந்து 50 ஆங்கிலுங்க. ஆட்சி பிள்ளை நம்மளோட செவியான சாங்கில் பண்ணியிருக்குங்க. என்னென்னா 50 ஆங்கிலும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே. அதே மாதிரியே நீ சைடு பம்பரு, மட்காடு வந்து பிளாஸ்டிக் மட்காடு வருதுங்க கம்பெனியில். இப்போ 510 வண்டிக்கு அதை எடுத்துகிட்டு போய் நம்ம தகரத்தில் வளைச்சி போட்டிருக்குங்க. இந்த பின்லாம் கொஞ்சம் உயரமாக வச்சு வளைச்சி போட்டிருக்குங்க, வளையாமல் இருக்கிறதுக்காக. அதுவும் டூல்ஸ் பாக்ஸுங்க, பின்பக்கம் பம்பர் பார்த்துக்குங்க. டோர் கட்டுற பட்டா, இதில் வந்து சைடு நம்ம இந்த மாதிரி மாடல் கேட்டாங்க இந்த கஸ்டமரு. சைடு ஆங்கிலுங்க, 4 பைப் கட்டாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உயரம் வேணால் உயரம் வச்சுக்கலாங்க, கம்மியாக வேணால் கம்மியாக வச்சுக்கலாங்க. அதை எப்படியோ நம்ம தேவைக்கு இப்படியே பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ஆர்ச் பிளேவுட் பார்த்துக்குங்க. சைடு ஆங்கிலாம் பார்த்துக்கலாம், நல்லா இருக்குலாம் இருக்குங்களா, 2, 4, 6, 8 ஆங்கிலுங்க, நல்லா இருக்குலாம் கொடுத்துருங்க. சைடும் பார்க்க அம்சமாகவும் இருக்குங்க. மற்றபடி டன்னேஜ் கூட போட்டாலும் விரியாதுங்க, தெளிவாக இருக்குங்க. அதே பின்பக்கம் வெள்ளம் பார்த்துங்களேன். டூல்ஸ் பாக்ஸும் பார்த்துங்க. இந்த டூல்ஸ் பாக்ஸு, பம்பரு, லைட்டு, இந்த லைட்டுங்க, பிரேக் லைட்டு, சைடு பார்க்கலாம் லைட்டாக இருக்குங்க. பேட்டரி பேக் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன், பெரிய பேட்டரி போடுறதுக்காக. கம்பெனி பேட்டரி வருது இல்லைங்களா, அது போக சப்போஸ் பெரிய பேட்டரி மாற்றினாக்கா கொஞ்சம் பெரிய கிளாம்பு போட்டிருக்குங்க. இந்த கிளாம்பு, இந்த கிளாம்புங்க. அப்படியே பின்புறம் வாங்கி பார்த்துக்குங்க. டோருக்கான பட்டா, டோருக்கு மேலே பைப்புங்க, டோருக்கு மேலே ஆங்கிலு, இழுத்துங்க, ஏஎஸ் கண்ட்ரோல் சொன்னோம் இல்லைங்க, அது பிரேக் லைட்டு, டோருக்கானதுங்க, டோர் கொக்கி, அது வந்ததுங்க 50 ஆங்கிருங்க. மேலே வந்து 1.5 பைப்பில் கொஞ்சம் ஹெவியான பைப்புங்க. டோர் கட்டி ஏற்றிக்கிறதுக்கு பின்னெல்லாம் கொடுத்துருக்குங்க. டோர் கட்டி ஏற்றக்கான பட்டா பார்த்துங்களேன், 50 பட்டாங்க. இந்த பட்டாங்க சங்கிலிருந்து சங்கிலி கொடுத்துருக்குங்க. கொஞ்சம் ஹெவியான சங்கிலி தாங்க. வெல்டிங்லாம் பார்த்துங்களேன். அதோட வெல்டிங்லாம் பார்த்துங்க, வெல்டிங்லாம் கிளியராக இருக்கான. அதாவது அணுவும் இல்லாத வெல்டரை வச்சு வடிக்க மாட்டோம், வெல்டி தெளிவாக பார்த்துக்குங்க. நாங்கள் வண்டியோட வலது பக்கம் பார்க்கலாமுங்க. வண்டியோட வலது பக்கம் பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன தெளிவாக பண்ணுமோ அத்தனை நாள் தெளிவாக பண்ணியிருக்குங்க. அதுபோக ஒரு சில பிளான் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். டிரைவராகவோ ஓனராகவோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரியும், இந்த மாதிரி பண்ணால் பாடி தெளிவாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், வெறியாமல் இருக்கும்னா அது தகுந்த வேலை பண்ணிக்கலாமுங்க. இந்த கம்பெனியில் பார்த்துக்குங்க. அதுபோக முன்னாடி பிளே விடுங்க, இந்த கயிறு ஸ்லிப்பாகவும் இருக்கிற கம்பி, இந்த ஆர்ச் கம்பி, இதுங்க. நம்ம அட்ரஸ் பார்த்துக்குங்க. அட்ரஸ்ஸு கான்டாக்ட் நம்பருங்க.
சைடு பம்பெல்லாம் கம்பி பம்பர் வரும் இல்லைங்களா, சும்மா தகர லேசாக வருங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம 3 கொண்டு பைப்பு 35 5 ஆயில் கொடுத்து 35 6 ஆயிலுங்க அதுக்குள்ளே போட்டுருக்குங்க. அக்கோடு லைட்டு போட்டால் வண்டியோட உள்ள வாங்கி பார்த்துக்குங்க. உள்ளே இப்படி தாங்க இருக்கும். 407 அதாவது டாட்டா 510ங்க. 407 சொல்கிறேன், 510 வண்டி. உள்ளே இப்படி தாங்க இருக்குது. வணக்கம் நண்பர்களே, வேலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. சொல்லுங்கள், எந்த ஒரு வேலையில் வந்து பாடி வேலை, சைடு வேலை, மரப்பாடி வேலை, இரும்பு வேலை, இரும்பு அடிங்க, அனைத்து வேலை நல்லபடியாக பண்ணிக்கலாமுங்க. வணக்கம் நண்பர்கள், நன்றி. அழைப்புக்காக காத்திருக்கேன். நெஞ்சார்ந்த நன்றி.